தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 2020ஆம் ஆண்டு டெல்லி கலவரங்களுக்கு பின்னால் உள்ள மாபெரும் சதித்திட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. டெல்லி கலவர சதி வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட உமர் காலித் மற்றும் ஜார்ஜுல் ஹிமாம் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் NV அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தனர். மாணவர் தலைவர்கள் உமர் காலித் மற்றும் ஜார்ஜுல் ஹிமாம் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்த சம்பவத்தில் இவர்களது பங்கு மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் இருந்து குணாதிசய ரீதியாக மாறுபட்டது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய முகாந்திரம் இருப்பதாக கருதிய நீதிமன்றம் இவர்களின் ஜாமீன் மனுக்களை நிராகரித்தது. இருப்பினும் இன்னும் ஓராண்டு காலத்திற்குள் விசாரணை முன்னேற்றம் அடையவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று நீதிபதிகள் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளனர். இதே வழக்கில் நீண்ட நாட்களாக சிறையில் இருந்த குல்பிஷா ஃபாத்திமா, மீரான் ஹைதர், ஷிபாஹுர் ரஹ்மான், ஷதாப் அகமது மற்றும் முகமது சலீம்கான் ஆகிய 5 பேருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இவர்களது பங்கு வன்முறையை தூண்டுவதில் நேரடியாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு 12 கடுமையான நிபந்தனைகளுடன் இவர்களை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சாட்சிகளின் விசாரணையை தாமதப்படுத்தாமல் வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் விசாரணை நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.